உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வணக்கம் அசாருதீன், எழுச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. இப்போ மதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அதே போல் தமிழக முதலமைச்சர் விஜயோடைய சந்திப்பு ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அவர் சொல்லிட்டு இருக்காரு, இப்போ இந்த ஆட்சி கரப்ஷன் இல்லாமல் கமிஷன் இல்லாமல் இருக்குது என்பது போன்று சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே போல் துரை வைகோ அவர்கள் பேசுகின்ற போது இந்த ஏற்கனவே எங்கே இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள் எங்கள் கட்சி எம்எல்ஏக்களே இல்லை, இதுலேருந்து அவங்க உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பரபரப்பு மாற்றம் தெரியுதான்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு வைகோ அவருடைய சமீபத்திய பேட்டிகள் எல்லாம் தாவேக்காவுடைய அரசியல் செயல்பாட்டை ஆதரிப்பதாக தான் உள்ளது. உதாரணம் சொன்னால் முந்தா நாள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கும்போது அவர் சொல்றாரு, தாவேக்காவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்கும்போது சொல்ல ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படின்றார். ஒரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைகோ அவருடைய அந்த மகிழ்ச்சியில அவருடைய முதிர்ச்சியை காணாம போனதை தான் நான் பார்க்குறேன். தொடர்ந்து 38 நாட்கள் தாவேக்காவுடைய ஆட்சியில எத்தனை கொள்ளை, எத்தனை கொலை, கற்பழிப்புகள் இப்படியெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில வைகோ அவர்கள் இது மாதிரி பேசுனது அவருடைய கூட்டணி நிலைப்பாடு உண்மையா மாறினதாக தான் தெரியுது. அதுவும் இல்லாம துரை வைகோ அவர்கள் பேசின அந்த பேச்சையும் கேட்டேன். அவருடைய பேச்சிலையும் தெரியுது அவங்க கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. பொதுக்குழுவுல அன்அபிஷியலா ஒரு அறிவிப்பு தான் கொடுப்பாங்க, அபிஷியலா அவங்க எல்லாருமே அந்த பக்கம் போறதுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்றது வெளிப்படையாவே நம்மளால பார்க்க முடியுது. தேர்தலுக்கு முந்தைய நிலைப்பாடு எப்படி திராவிட அரசியலை பாதுகாக்க வேண்டும், திராவிடம் இந்த மண்ணுக்கு தேவை என்ற கொள்கையோடு இந்த கூட்டணியில் நின்றார்களோ அதே நிலைப்பாடு தான் தேர்தலுக்கு பின்னும் இருக்க வேண்டும். அந்த தேர்தலுக்கு பின் ஒரு நிலைப்பாடுன்றது ஒரு சுயநல நிலைப்பாடாக மாறதா நான் பார்க்குறேன். இல்லை சார், இப்போ தேர்தலுக்கு பிந்தைய நிலைப்பாடுனா இப்போ சிபிஐ சிபிஎம் வந்திருக்காங்க, விசிகா வந்திருக்காங்க, ஐயுஎம்எல் வந்துட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் தேர்தலுக்கு பிந்தைய நிலைப்பாடு தானே எடுத்திருக்கிறாங்க. அந்த நிலைப்பாடை சொல்ல நான், அதாவது சின்னங்கள், அதாவது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறதுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு எடுத்து வராங்க. பத்தி கம்பல்ஷன்ங்கிறார், அது எங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்க ஏன் வரீங்க? அப்ப ஃபோர்ஸ் பண்ணானா நீங்க ஏன் வரீங்க? அந்த நிலைப்பாட தேர்தலுக்கு முன்னாடியே மாத்திருக்க வேண்டியதானே. உங்க கட்சியுடைய உங்க கட்சியுடைய இமேஜ் முக்கியம், உங்க கட்சியோட ரெப்புடேஷன் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க சொன்னா தேர்தலுக்கு முன்னாடி அந்த நிலைப்பாடு எடுத்திருக்க வேண்டியதானே. தேர்தலுக்கு அப்புறம் ஏன் எடுக்கணும்? அப்ப அந்த 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 ஏதோ ஒரு ஃபோர்ஸா இருக்கட்டும், ஏதோ ஒரு அழுத்தமா இருக்கட்டும், அந்த அழுத்தத்திற்கு நீங்க ஒற்று போய் தானே வரீங்க. வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு மாற்றம், இது சுயநலம் தானே. இல்லை, இப்போ சிபிஎம்முடைய மாநில செயலர் சண்முகம் சொல்லுகின்ற போது கூட எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இப்போ அந்த சீட்டினுடைய குறைச்சிட்டாங்க. அதே போல் விசிகா விசிகாவோட தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொன்னாங்க. இப்படி பரபரப்பான பேச்சுகள் இருந்தது, இந்த சூழலில் இருந்தது இல்லையா? அப்போ தாவேக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற சூழலில் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி தானே ஒரு மதிமுகவையும் நம்ம கருத வேண்டியிருக்கு. அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாம் இன்னைக்கு கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு போனீங்க, அவர் கருப்பு பேட்ஜ் அணிகலன்னு சொல்லி தகவல்கள் வருது. அதாவது சார், தாவேக்கா அரசுன்றது தாவேக்கா முழுமையான அரசு அமையல, அது ஒரு மைனாரிட்டி அரசு, அவ்வளோதான். அந்த மைனாரிட்டி அரசுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க, அது ஆட்சி அமைஞ்சிருக்கிறாங்க. மதிமுகவுடைய நிலைப்பாடு எந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னா, நம்ம திரும்பவும் சொல்றோம், கம்யூனிஸ்ட் ஒரு சொந்த சின்னத்தில் போட்டிக்கிட்டாங்க. அது அந்த கட்சியோட இமேஜ், அந்த கட்சியோட ரெப்புடேஷன் ஒன்று இருக்கு. விசிக்கு அவங்க ஓன் சின்னத்தில் நடந்தாங்க. இவங்கெல்லாம் தேர்தலுக்கு பிறகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கூட்டணி மாதிரி ஆளுநர் ஆட்சி அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதுக்காக நாங்கள் அந்த கூட்டணிக்கு போறோம், ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு போனவங்க. ஆனா இப்போ வரைக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவரே சொல்றாரு, துரை வைகோ அவர்களே சொல்றாரு, இப்போ வரைக்கும் அவங்க திமுகவோட விரும்புன்னு சொல்றாங்க. அப்ப இந்த நிலையில அவங்க என்ன பண்ணணும்? ஒரு அரசியல் ஸ்டாண்டுன்றது ஒண்ணு இருக்குங்களே, அது நேர்மறையா தானே இருக்கணும். எதிர்மறையா இருக்குதுல, உள்ள இருந்துட்டு வேற ஒரு வேலை பார்க்குற. நேத்து அவர் சந்திச்சுட்டு வராரு, சந்திச்சு 45 நிமிஷம் சந்திச்சு வந்ததுக்கு பிறகாக அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ரொம்ப கனிவோட கேட்கிறாரு முதலமைச்சர். நான் சொல்றத அவர் ரொம்ப நேரம் 45 நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப அவர் சொன்ன கருத்துக்களை தானே அவர் கேட்டிருக்கிறாரு, அங்க அரசியல் எதுவும் நடக்கலையே. இல்லையா, அவர் சொல்லியிருக்காரு, நான் டெல்லியில 30 வருட கால எம்பியுடைய பணிகளை
புத்தகத்தை வெளியிட போறேன், அதை முதல்வரை நான் அழைப்பு கொடுத்திருக்கிறேன், முதல்வர் அந்த அழைப்புக்கு வரேன்னு சொல்லி அப்படி இருக்கிறாரு. பார்த்தா குடியரசு துணைத் தலைவர் சார், அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார், குடியரசு துணைத் தலைவரை வச்சு ரிலீஸ் பண்ண போறோம், முதல்வர் கையால முதல்வர் அதை முதல் பிரதியா வாங்கிக்கணும்னு சொல்ல. அப்ப குடியரசுத் தலைவர் சார், வந்து எந்த இடத்துல திராவிட முன்னேற்ற இருந்து கழகத்தை யாரை சேர்ந்தவரா? கூப்பிடுறாரு, அது முக்கியம் இருக்குல்ல. எந்த இடத்துல இருந்து யாரை கூப்பிடுறாரு? அதைத்தான் சார் கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவரா குடியரசு துணைத் தலைவர்? மதிமுக கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருக்க வேண்டியவர்கள மதிமுக. அப்போ ஒரு 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 இல்ல அப்படி பார்த்தா நீங்க அந்த கணக்குக்கு நீங்க பாத்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் பாஜகவை சேர்ந்தவர் தானே? ஆமா. அப்புறம் அவரை கூப்பிடுறாரு இல்லைங்களா? அப்புறம் நீங்க எப்படி அந்த முடிவுக்கு வர்றீங்கன்னு கேட்கறேன். தாவேக்கா ஆட்சி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னார் சார். இன்னைக்கு எடுத்துக்கோங்க சார், இன்னைக்கு காலையில சட்டமன்றம் ஆரம்பிக்கும் பொழுது தேசிய கீதம் முன்னாடியும் பாடப்படுது, பின்னாடியும் பாடப்படுது. இதுக்கு இன்றைய இப்போ வைகோ அவர்கள் அறிக்கை விட்டிருக்காரு. அதுல ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசல. சிறப்பான ஆளுநர் உரைன்னு சொல்லி பேசி இருக்கிறாரு. வெற்றி தமிழகம் திட்டத்தை வந்து சிறப்பா செயல்படுத்தணும்னு பேசி இருக்காரு. எப்படி சார் ரெண்டு இடத்துல, அதாவது மாநிலத்தினுடைய உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாநிலத்தினுடைய உரிமை தமிழ் தாய் வாழ்த்த அந்த சட்டசபையில முன்னாடி பேசுறவர் கூட சொன்னாரு, அதிமுக தான் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு உரிமை சார்ந்த விஷயம். அப்ப உரிமை சார்ந்த விஷயம் ஆரம்பத்துல தமிழ் தாய் வாழ்த்து, முடிவுரையில வந்து தேசிய கீதம்னு இருக்குது. அப்ப தேசிய கீதம் 2 தடவை பாடணும் அப்படின்னு சொன்னா அப்ப தேசிய கீதத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்தோட முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு தானே ஆகுது. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாரு, இதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்றாரு. தாவேக்காவுடைய அரசு இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கு. இந்த நேரத்துக்கு வைகோ அவர்களும் துரைக்கரும் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். இது வரைக்கும் எந்த வகையிலான பதில் சொல்லாம இருக்கிறாங்க. அவர் ஒரு எதிர்கட்சி நிலைப்பாட்டில் இருக்கோங்கிறதுக்காகவே நம்ம கண்டனம் வரது, இது பதிவுல பதிவு செஞ்சுட்டே இருக்கணுங்கிற ஒரு சூழல். எதிர்கட்சி நிலையிலே அவங்க இல்லைன்னு சொல்றேன். அவங்க இப்போ வரைக்கும் எதிர்கட்சி நிலையில இருந்தே பேசவில்லைன்னு சொல்றேன். பின்ன என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? ஆளுங்கட்சியுடைய நிலையில இருந்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சிக்கு போறதுக்கு அவங்களுக்கு என்ன சார்? இப்போ மதிமுக வந்து உதயசூரியன் சின்னத்துல இருந்து தான் 2 பேர் வந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அவங்க வந்து கூட்டணியில நாங்க தொடருவோம்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது நான் தாவேக்கா கூட்டணிக்கு வந்துருவோம்னு சொல்லியிருக்காங்களா சார்? உங்களுக்கு நினைவு இருக்கும், இதையும் சொல்லிடுறேன், சேர்த்து பேசிருங்க. இது அவங்களுக்கு நினைவு இருக்கும். திரு வைகோ அவர்கள் குறிப்பிட்டது, அண்ணன் கருணாநிதி கலைஞர் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். உங்களுக்கு நினைவு இருக்கும், தேர்தலுக்கு முன்னாடி அண்ணன் கலைஞர் வந்து எங்கிட்ட சொல்லியிருந்தாரு. அந்த அடிப்படையில் நான் தம்பி ஸ்டாலினுக்கு எப்பவுமே உறுதுணையோட இருப்பேன்னு சொன்னவர் எப்படி இந்த பக்கம் வருவார்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு இந்த வார்த்தையை இன்றோ நேற்றோ சொல்லி இருக்கலாமே. ஏன் 27ஆம் தேதி பொதுக்குழு அன்னைக்கு சொல்றேன்னு சொல்றாரு? திமுக கூட்டணியில நின்று வெற்றி பெற்று 2 உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இருக்கும்போது ஏன் அவர் 27ஆம் தேதி பொதுக்குழுல சொல்றேன்னு சொல்லணும்? இப்பவே சொல்லியிருக்கலாமே. கலைஞர் சொன்னாரு, நான் வந்து அந்த தம்பி ஸ்டாலினோட உடன் இருக்குன்னு இப்பவே பேசியிருக்கலாமே. 27ஆம் தேதி பொதுக்குழு வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. தேமுதிக டிசைட் பண்ணிட்டு வரேன்னு சொன்னப்போ அது அப்போ சரியா தோணுச்சா சார்? தேமுதிக வந்து இதே செயற்குழு பொதுக்குழு டிசைட் பண்ணிட்டு திமுக பக்கம் வந்தப்போ அப்போ அது சரியா தோணுச்சா? தேமுதிக எந்த அரசியல் அங்கீகாரம் இல்லாம இருந்தது சார். ஒரு எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல, கூட்டணி இல்ல. நாங்க அந்த பக்கமும் கூட்டணியில இல்லன்னு அவங்க சொன்னாங்க. அதிமுக கூட்டணியில் நாங்க இல்லன்னு வெளிப்படையா சொன்னாங்க. திமுக கூட்டணியில வரதை பத்தி தான் நாங்க செயற்குழுல பேசிட்டு சொல்றோம்னு சொன்னாங்க. எந்த வகையிலும் ஒரு கூட்டணியில இருந்து கொண்டு இந்த கூட்டணியில இருக்கிறோமா இல்லையா சொல்றோம்னு அவங்க சொல்லலாம். ரைட். அப்போ இதில் இன்னொரு முக்கியமான நகர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான நிகழ்வு, விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் வந்து தனது பதவி ராஜினாமா செய்திருக்கிறார். அதை பற்றியான ஒரு பார்வைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் கருத்து? எங்கள் கட்சியினுடைய தலைவர் திரு தமிழ் அன்சாரி அவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு திராவிட கட்சியினுடைய அரசியல் முக்கியம். குறிப்பாக அதிமுகவும் திமுகவும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தேவையான ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நிலை பாதுகாக்கப்பட வேண்டும். அண்ணன் விஜயபாஸ்கர் போன்றவரெல்லாம் வந்து அந்த கட்சியிலேருந்து வெளியில் வர்றது கட்சிக்கு பாதிப்போ இல்லையோ ஒரு வகையான ஒரு ஊசலாட்டத்தை அந்த கட்சியினரிடையும் கட்சியை வலுவிழக்க செய்யக்கூடிய வேலையாக தான் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தான் குதிரை பேரது குற்றச்சாட்டுலாம் சொல்லியிருந்தீங்க. குதிரை பேரில் நாங்கள் யானை பேரமே சொன்னோம். நாங்கள் சொல்லி அதுக்கப்புறம் கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சி, அந்த இப்போ கூட்டணியில் இணைந்த விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் இணைஞ்சு அதை தடுத்து இருக்கிறாங்க. அவங்களே சொன்னாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேட்டியில் விசிக தலைவர் திருமாவளவன் கூட சொல்றாரு, நாங்க தான் அதை பேசி தடுத்தோம். இல்லைன்னு சொன்னா அதிமுகல இருந்து ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் அமர்ந்த பிறகு தொடர்ந்து ஒரு பேர அரசியலில் தான் நடந்துட்டு இருக்கு சார். எல்லா வகையிலும்
எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்படுறது, கூட்டணிகள் வந்து மாற்றம் செய்யப்படுறது, இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாட்டோட ஒரு சித்தாந்த அரசியல் பார்வையிலிருந்து மாற்றப்படுது. முக்கியமா தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கும் சரி, மின்சார பிரச்சனையும் சரி, இதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வருது. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரல, ரிசல்ட்டுக்கு அப்புறம் வருது. இதெல்லாம் இந்த அரசு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை. அரசியல் நகர்வுகள் மாற்றப்பட்டிருந்தாலும் நாடு நலமாக இருக்க வேண்டும், இந்த மாநிலம் நலமாக இருக்க வேண்டும். அது இல்லைன்னு சொன்னா இது ஏதோ ஒரு தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஆட்சி மேல மக்கள் விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஆட்சியை மக்கள் ஏத்துக்கல. இத வந்து மக்கள் மாற நிச்சயம். இப்ப இதே நிலை 40 நாளுக்குள்ள கண்டுபிடிச்சிட முடியுமா சார்? 40 நாள் யார வேணாலும் கற்பழிச்சிட்டு போயிடலாமா சார்? 40 நாள் யாரும் அக்செப்ட் பண்ணல சார். சார் அரசும் அதை அக்செப்ட் பண்ணல. அரசும் அதை அக்செப்ட் பண்ணல. தயவுசெய்து நல்லா ஞாபகம். யாரும் வந்து குற்றச்சாட்டுகள் நடைபெறது யார், எந்த அரசுமே, அது திமுக அரசு, அதிமுக அரசு, பாஜக அரசு, காங்கிரஸ், எந்த அரசுமே ஒத்துக்காது சார். எடுத்தாங்கன்றதான் சார் கேள்வி. இது வரைக்கும் நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்கன்றதான் சார் கேள்வி. இது வரைக்கும் சிங்கப்பெண் ஒரு போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கு. ரைட். இந்த அதிருப்திகள் தொடர்ந்து சொன்னா நிச்சயமா இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை சார். உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.